அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த 2 வாரமாக அருள் சகோதரி ரோஸ்மேரி அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நிறைய நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக அவங்களுடைய அனுபவங்களில் அவங்களுக்கு தேவ அழுத்தத்தில் கிடைச்சது அவங்களுடைய அம்மாவுடைய அதிகாலை ஜெபம், அது ஒரு இது. அதே போல் அங்கே அந்த ஊரில் பணிபுரிஞ்சு கொண்டிருந்த சிஸ்டர்ஸ் அவங்களுடைய அனுபவங்களை இவங்களுக்கும் தேவள்ளத்தில் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அதை விட ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு தன்னுடைய பணியை செய்ய போனாங்க. சிஸ்டரோட முதல் வார்த்தைப்பாடு கொடுத்த உடனேயே வெளிநாட்டில் பயணம் செஞ்சு அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை நல்லா செஞ்சாங்க. குறிப்பாக லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லைங்க சிஸ்டர், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் அதே போல் ஃபுட்டோடைய டிஃப்ரெண்ட் கல்ச்சரு, கிளைமேட்டு, அங்கெல்லாம் பயங்கர குளிர், பனி தான். அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, பனி ஃபுல்லாக இருக்கும், ரோட்டில் கார் ஓட்ட முடியாது, இஞ்சாக போகணும் அப்படின்ட்டு வழுக்கிட்டு போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதை விட அவங்க சொன்ன ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, தன்னை சிஸ்டர்ன்னு சொல்லி அவங்க பணிபுரிகிற இடத்துல சொல்லக்கூடாது. நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சிஸ்டர், அது ஒரு இது. ஆனால் அவங்க சொன்ன அழகான ஒரு வார்த்தை, நான் சிஸ்டராக சொல்லலை, பட் நான் என்னுடைய செயல்கள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு, நற்செய்தி வருந்துச்சு. நான் சொல்லலை, ஆனால் இருந்தாலும் நான் செய்கிற அந்த பணிகள், என்னுடைய ப்ரெசன்ஸு, நான் இருந்ததே ஒரு மிகப்பெரிய நற்செய்தி பணி அப்படின்ட்டு சொன்னது மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் நற்செய்தி அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே இப்பேற்பட்ட அனுபவங்களோடு தொடர்ந்து அவங்களோடு பயணிப்போம், அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். சிஸ்டர், அழகாக சொன்னீங்க, நிறைய காரியத்தை கடந்த 2 வாரமாக சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் பணிபுரிஞ்ச இந்த இடத்துல வேலை செஞ்ச இடம் அது கவர்மெண்ட்டுடைய இது, பட் ப்ரைவேட் எடுத்து நடந்தது ஓல்டேஜ் ஹோம் இல்லைங்களா? அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருந்தவங்க அங்கே நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே ஒரு 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 வயசானவருக்கு, ஒரு முடியாதவங்களுக்கு என்ன கேர் தேவைப்படுதோ அதை கொடுக்கணும். கொடுக்கணுன்னா நம்மளுடைய டிப்ளமசிக்கு என்ன செய்யணுமோ, நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளோட டிகிரிக்கு என்ன பண்ண வேண்டியதோ அதை தான் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிகிரி படிக்கணும். எக்ஸாம்பிள், நாங்கள் நர்சஸ், ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும். ஏன்னா அப்போ நாங்கள் ஸ்டாஃப் நர்ஸாக கிடையாது, ஜஸ்ட் எய்ட் நர்ஸு. எய்ட் நர்ஸாக தான் ஒரு கோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஜாப், ஹெல்பிங் நர்ஸ் மாதிரி. அதுக்குரிய அந்த லெவலில் தான் நாங்கள் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது. அதுவே நமக்கு டைம் போயிடும். இந்த கேரே பேசிக் நீட்ஸ்னால் ஒரு முடியாத ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு வயசானவருக்கு டாய்லெட் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது, முடியாதவங்களாக இருந்தால் ஃபீட் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ணால் அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. திரும்பி அதை முடித்த உடனே போய் எடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பேண்டேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இது க்ளீன் பண்ணி திரும்பி பேண்டேஜ் நார்மலாக அது நர்ஸஸுடைய இது தான். ஒரு சில இடத்த பொறுத்து அவங்களே சொல்லுவாங்க, இது செஞ்சு விட்ருங்க அப்படின்ட்டு. அப்படி அவங்க சொல்லும்போது நம்ம கேட்கணும், அதனால செய்யணும். அந்த மாதிரி. அப்புறம் அவங்க பெல் அடிக்கும்போது நம்ம போய் பார்க்கணும் என்னன்ட்டு. ஏன்னா திடீர்னு விழுந்து கிடப்பாங்க, திடீர்னு மயக்க அடிச்சிருப்பாங்க, ஏதாவது எதுக்கு டாய்லெட்டில் இருந்து எந்திரிக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்கும். அதை நம்ம சம்டைம்ஸ் நிறைய பேர் நிறைய இடத்துல பெல் அடித்தா கூட போக மாட்டாங்க ஃபாதர். 1/2 hour அடித்தா கூட அடித்து லைட்டு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அது திரும்பி நம்ம போய் ஆஃப் பண்ணால் தான் அந்த லைட்டு ஆஃப் ஆகும் வெளியில், காலை அந்த பெல்லு. ஆனால் அவங்க எப்போ இருந்து அடித்தாங்கன்னே தெரியல, போயிருக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து விட்ருப்பாங்க, இந்த செக்ஷன் இவங்களுது, இந்த செக்ஷன் அந்த மாதிரி. அது இல்லாமல் நாம் பொதுவாக யாராவது எப்போ அடித்தாலும் நாம் போய் பார்ப்போம். யாராவது சப்போஸ் அவங்க வேறு ஏதாவது வேலையில் இருந்தால் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம். அதில் தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு. அவங்களுடைய பேஷண்ட்டாக இருந்தால் கூட நம்மள சம்டைம்ஸ் தேடுறாங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அதுலேருந்து அது நம்மளை கூப்பிடணும், நமக்கு பேர் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம அதை செய்யலை. நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதனுடைய இதுலேருந்து நம்ம போயிருக்கோம், இந்த கல்ச்சரில். அந்த ஹெல்ப் கேட்டாங்க நம்ம போய் செய்யணும் அப்படிங்கிறது டியூட்டிங்கிறத விட ஹெல்ப் அப்படிங்கிறது நமக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் இது தேவைன்னு நமக்கு தெரியுது.
ஆனால் அவங்க கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறத விட கேட்காம போய் இந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது அவங்க அதுதான் அவங்களுக்கு லைக் பண்றாங்க. ஆனால் இவங்க வந்து கேட்டால் கூட போக மாட்டோம். பெல் அடித்தா கூட அவங்களுக்கு ஒரு தேவைப்படுது. ஸோ ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கோம். போக மாட்டாங்க. சும்மா சும்மா அடிச்சிட்டே இருக்காங்க. அடிக்கட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அப்படி வேலை முடிச்சுட்டு அப்போ தான் பிரேக் டைம்னு உட்காந்துருப்போம். அந்த நேரம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு என்ன எமர்ஜென்சி நமக்கு தெரியாது. ஒரு ஆனா பெல் பேஷண்ட்டுக்கு. அடிப்பாங்க. ஆனால் பெல் அடிப்பாங்க. அந்த நேரத்தில் முனகிட்டே உட்காந்துருப்பாங்க. மத்தவங்க. மட்டும் இப்போ தானே வந்து உட்காந்தோம், அதுக்குள்ளார கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற எரிச்சல் வரும். அந்த எரிச்சலோட போய் அவங்கள பார்க்கறது. அதெல்லாம் வந்து நமக்குமே ஒரு சில டைமில் இருந்திருக்கு. ஐயோ என்ன இந்த பாட்டி இப்போ தானே வந்து உட்காந்தோம் அதுக்குள்ளே கூப்பிடுதேன்ட்டு போய் பார்ப்போம். சம்டைம்ஸ் ஒன்றும் இருக்காது. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு பாதுகாப்பு. பிரசன்ஸ் பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா நிறைய வந்து ஒரே ஒரே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் மென்டல்லி இதாக இருப்பாங்க, ஒருத்தர் ஹேண்டிகேப்பாக இருப்பாங்க, ஒருத்தர் அந்த மாதிரி நிறைய என்ன சொல்ல டிசீஸில் இருப்பாங்க. ம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணும், அவங்களுடைய தேவைகளை நிறைவு செஞ்சு கொடுக்கறது. அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து கிடைச்சது. ஒருத்தர் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபாதர், அவர் வயசான ஃபாதரு. ஆனால் நான் ரிலீஜியஸ்னு அவருக்கு தெரியாது. அந்த ஹவுஸ் வந்து இருக்கிற அந்த ஹவுஸை இது பண்ணது வந்து ஒன்லி ஃபார் ஏஜ்டு சிஸ்டர்ஸ், ஏஜ்டு ஃபாதர்ஸ்க்கு தான், ரிலீஜியஸ்க்கு. இப்போ தான் ரிலீஜியஸ் ஃபாதர் சிஸ்டர்ஸு கம்மி ஆயிடுச்சுல, அதனால வந்து லே பீப்புள் உள்ளார எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைசஸ் தான் அது அந்த ஹவுஸு. அப்படின்னா என்ன மாதிரி படித்து முடித்து வேலை செய்கிறவங்க தான் அவங்களுமே. அதில் வந்து நாம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம தெரியும் நாம் மட்டும் தான் ரிலீஜியஸ், மற்றவங்கெல்லாம் வெளியிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க, ஃபேமிலியிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க. அப்படி நமக்கு வந்து வேறு கவலைகள் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி, குழந்தை, புருஷன் அந்த நிறைய பேர் கவலைகள் இருப்பாங்க. இருக்கும். அப்பா அம்மா கூட இருந்து பார்த்துருப்பாங்க அந்த கவலை. நமக்கு வேற இருக்கும். ஆனால் அந்த லெவலுக்கெல்லாம் இருக்காது. நம்மளுடைய மிஷனே வேறு. அப்படி இருக்கும்போது நமக்கு அதுக்காகவே நம்ம வந்திருக்கிறோங்கிறதுனால நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் தான் இருக்கும், அட்டென்டிவாக. ஆனால் பெல் அடிக்கும்போது உடனே போய் பார்க்கணும் என்ன ஆச்சோ அப்படின்னு, அந்த மாதிரி. அப்புறம் அவங்க சாப்பாடு சாப்பிட முடியலன்னா அவங்கள கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுறது. அவங்க பல இல்லப்பா கவலைகளில் சாப்பிடுங்க இருப்பாங்க, அப்படின்ட்டு. ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. அதனால சாப்பிடணும்னு தோணாது. ஆனால் நாம் கொஞ்சம் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபேமிலியிலேருந்து அவங்களாம் செய்ய வர்றவங்களுக்கு மாட்டாங்க, இருக்காது. மத்தவங்க. இருக்காது. நீ என்னதான் இருந்தாலுமே நாங்கள் அப்படி தான் நினச்சிப்போம். ஒரு வேளை அவங்க அப்பா அம்மாலாம் இப்படி இருந்தால் விடுவாங்களா, சாப்பிட வைப்பாங்கல்ல, அப்படின்னு அந்த நினைப்பீங்க. மாதிரி நாம் நினச்சிப்போம். ஆனால் இவங்களெல்லாம் ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலியே இருக்காது. இருந்தாலும் ஒரு சிலர் வரமாட்டாங்க ஃபாதர். கொண்டாந்து ஏஜ் ஹோமில் விட்டுட்டு போகிறவங்க தான். எழுதி கொடுத்துருவாங்க சம்டைம்ஸு. லாஸ்ட் எண்டு வரைக்கும் இவங்க இதாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க டெத்துமே எழுதி வச்சுருவாங்க. டெத் ஆனால் என்ன பண்ணணும் அது அப்படி எல்லாமே எழுதி வச்சுருவாங்க முதல்லையே. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாமளே கண்ட்ரி கண்டம் விட்டு தான் வந்திருக்கோம். நமக்கு ஃபேமிலி கூட இல்லை. ஆனால் நமக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, கம்யூனிட்டி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது இந்த கேர் மட்டும்தான். அதனால் அது வந்து அந்த மனநிறைவு எனக்கு இருந்துச்சு. மற்றவங்கள விட நான் வந்து மற்றவங்களன்ற அந்த பெருமையை விட நிறைவாக செஞ்ச ஒரு திருப்தி இருந்துச்சு. எதையும் எதிர்பார்க்காம சேலரிங்கிறது வேறு ஃபாதர். சேலரிக்காக வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம சேலரியும் தாண்டி அந்த சேலரின்ற நினைப்பு நமக்கு இருக்காது. தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அந்த சர்வீஸ் பண்ணுறது நம்மளுடைய அந்த ஒரு மனநிறைவு அந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கிடைச்சிது. அந்த ஒரு ஃபாதரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க. அது அந்த கேர் கொடுக்கும்போது காலையில் ஏர்லி மார்னிங் அந்த பேசிக் நீட்ஸ் இதெல்லாம் செய்யும்போது, முதல்ல நான் போன தொடக்கத்தில் வந்து நான் சிஸ்டர்னு யாருக்கும் தெரியாது. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், பேஷண்ட்டுக்கு ஏஜ்டு பீப்புளுக்கு தெரியாது. அவரும் ரொம்ப வயசானவர். ஆனால் வெரி குட் ஃபாதர். ரொம்ப 96 97 வயசு தான். ஆனால் நல்ல மைண்டு ஷார்ப்பாக தான் இருந்துச்சு. 97 வயசு தாங்க. 97 வயசு சிஸ்டர். 97 வயசு. ஆனால் மைண்டெல்லாம் ஷார்ப்பாக அப்போ வரைக்குமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃபாதர். எழுந்திரிச்சு நிற்கிறது, ட்ரெஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாமே.
கஷ்டமாவே தெரியாது அவர்கிட்ட போகும்போது. அப்படின்னா அவங்களே ஒரு சிலரெல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு சிலர்கிட்டலாம் ஐயோ! இந்த பேஷண்ட்டா ரொம்ப ஹார்டா இருக்குமேன்ட்டு நினச்சிட்டே போவோம். ம். அந்த மாரி அந்த பிரிச்சு குடுக்கும்போது, அந்த ம். செக்ஷன்ல போம்போது, ஐயோ! இந்த ரூம்ல இவங்கலாம் இருப்பாங்களா? இது கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிற மாரி. ஆனா ஒரு சில இந்த ஃபாதர் இவங்க கிட்டலாம் போம்போது நமக்கு அந்த இதே இருக்காது. கஷ்டம் தெரியாது. கஷ்டம் தெரியாது. ஆடா இருந்தா கூட ஒரு சில டைம்ல கஷ்டம் தெரியாது. அப்போ இவர் இவ்வளோ நாள் வரைக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, டாய்லெட்ல கொண்டு போய் உட்கார வச்சாங்கன்னா, 1/2 ஹவர் வரைக்கும் வரமாட்டாங்க. அடுத்து 2 பேர ஃபினிஷ் பண்ற வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கணும். பெல் அடிச்சா கூட வரமாட்டாங்க. ஓ! அவ்வளோ நேரம் அவங்கள காக்க வச்சுர்றாங்க. அப்போ நான் எனக்கு அந்த இது தெரியல. நானும் போன உடனே எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அது மாரி செஞ்சுட்டு, அவர முடிக்கிற வரைக்கும் நான் அடுத்துக்கு போமாட்டேன். ஏன்னா, அவர் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்தவங்க போ அடுத்த முடியும். ஏன்னா, அவர் அந்த கேப்ல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ம். அதனால அவர் ஃபர்ஸ்ட்டு அ நமக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாம் வேலை செய்றவங்க கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். அப்படின்னு சொல்லிருவாங்க. புதுசா போம்போது. அதனால அதில பார்த்துக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த மாரி பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, இவங்க ஒரு சிஸ்டரு. இவங்க நாளையிலேருந்து நம்ம கூட தான் நமக்கு தான் வேலை செய்வாங்க அப்படின்னு. சிஸ்டருக்கு இங்க என்ன வேலை? தயவு செஞ்சு அவங்கள போ சொல்லுங்கன்னு தொரத்தியே விட்டுட்டாரு. நிக்கவே விடல ஃபாதர், தொரத்திட்டாரு. ஐய்யய்யோ! அவங்களுக்கு அது அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சிஸ்டர் ஓகே. ஃபாதருக்கு சர்வ் பண்றதா அப்படின்ற மாரி. அப்புறம் 1 வாரம் அக்செப்ட் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் மெதுவா நானே அந்த மாரி விட்டுட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நானே போயிட்டு மெதுவா அவருக்கு கொஞ்சம் செய்ய தொடங்குனேன். அப்புறமா தான் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆ அவர் உடனே பிளெஸ் பண்ணாரு ஃபாதர். நீங்க ம்ஹ்ம். நல்லா இருங்க அப்படின்னு. ம். ஏன்னா யாரும் பெல் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆனாலும் யாரும் வர்றதில்ல. நீங்க உடனே வந்துட்டீங்களே எங்க இருந்தீங்க அப்படின்னு. ம். அப்பதான் நினைக்குது அந்த ஹவுஸ்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஓகே, ஓகே. சம்டைம்ஸ் 3/4 மணி நேரம் 1 ஹவர் விட்டுர்றாங்க போல. உட்கார ம். விட்டுட்டு. திரும்பி அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தான் அவர ஃபினிஷ் அட்டெண்ட் பண்றது அந்த பண்ணுவாங்க. மாதிரி. ம். அதெல்லாம் உண்மையிலே ம், ஒரு பேட் இது அவங்கள மிஸ்ட்ரீட் பண்றது. ம். ஒரு வயசானவர அவ்வளோ நேரம் ஒரு டாய்லெட்ல உட்கார வச்சுட்டு, நாம அவ்வளோ நேரம் உட்கார முடியுமா ஃபாதர் அதுல? அதுதான். அது கஷ்டமான அதனால ஒண்ணு. அவரு கம்ப்ளைண்ட்லாம் பண்றதில்ல. இட்ஸ் வெரி குட் ஃபாதர். ஆனா ம். யார்கிட்டயும் எதுவும் சொன்னா அங்க போம்போது அவரு சொன்னத வச்சு நானா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ! ம். இவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. இவ்வளோ மெர்சி அங்க தேங்க்ஸ் சொல்றதுக்கு மெர்சி. மெர்சிம்பாங்க. ம். 10 முறை மெர்சி சொல்லுவாரு ஃபாதர். ம். ம். அவ்வளோ அதெல்லாம் நல்லா அது. உண்மையிலே மறக்க முடியாத நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்யல. செய்ய வேண்டியத தான் டியூட்டிய செஞ்சோம். செஞ்சீங்க. அதுவே ஒரு பெரிய அதுவே ஒரு ஒரு பெரிய சாட்சிய இது. வாழ்க்கை வாழ்ந்தது. எனக்கு உண்மையா அது ஒரு ஃபாதர் கிட்ட அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரமா ஒரு குட் இது வாங்க முடியாது ஃபாதர் அவங்க கிட்டலாம். ம். ஒரு நல்ல பேர் சீக்கிரமா அப்படின்னா எல்லாரும் செய்ற வேலை தான் செய்றாங்கங்கிற மாதிரி போயிடும். காசுக்காக வேலை செய்றீங்க. அதுக்கு என்ன அந்த அப்படிங்கிற மாதிரி. மாரி. ம். இது அவரு அந்த இது சொன்னது அப்புறமா பழகிட்டாரு. ஒரு நாள் தேடுவாராமா. ஓகே. அவங்க வரலையா? அவங்க வரலையா? அப்படின்ட்டு. கேட்பாரு. அந்த மாதிரி. அதெல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம அப்பா, அம்மாவுக்கு நம்ம செய்ற மாரி தான் அவங்களுக்கும் செய்றோங்கிற அந்த தாட்ட டெய்லி கொண்டு போயிட்டோம்னா, நமக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அங்க இருக்கிற மக்கள் நீங்க ஒண்ணு சொன்னீங்க. 2ண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து பயங்கர ரஃப்பா மாறிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அங்க இன்வைட்ஸ் இருக்கிறவங்கலாம் 2ண்ட் வேர்ல்டு வார்ல பாதிக்கப்பட்டவங்க தான் இல்லைங்களா? மேக்ஸிமம். இமேஜினா அங்க இப்போ ஐ மீன் அந்த இதுல இருக்க இந்த ஓல்ட் ஏஜ் இப்ப ஹோம்ல இருக்கிறவங்க. ஆமாங்க ஃபாதர். அவங்க எல்லாமே அவங்களுடைய ஜெனரேஷன் அவங்க தாத்தா, பாட்டி லைன்ல இருந்து இவங்களும் அத அனுபவிச்சிருக்காங்க. ம்ஹ்ம். இப்ப வர ஜெனரேஷனும் ஒருவேளை இல்ல. அவங்களுக்கு அந்த இது இருக்காது. பட் அவங்களுடைய இப்ப இருக்க இந்த பேரண்ட்ஸு ஓல்ட் ஏஜ் ஆ பீப்பிள் அதுல எல்லாம் அந்த கண்டிப்பா. ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு. நமக்கு அந்த வேலை செய்யும்போது ஏதாவது ஃப்ரீ டைம்ல ஏதாவது பத்தி கேட்கும்போது, அவங்க ஃபேமிலிய பத்தி சொல்லும்போதோ, அவங்க தாத்தா, பாட்டி அவங்கலாம் கஷ்டப்பட்டது அதெல்லாம் சொல்லுவாங்க. ம்ஹ்ம். இது மாரியெல்லாம் இதெல்லாம் கடந்து வந்தோம். அப்படிலாம் சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கு நமக்கு கேட்கறதுக்கு. அதே போல நாமளும் நம்மளத பத்தி கேட்பாங்க. ஓகே. அப்படிதான் நம்மள பத்தி சொல்ல முடியுமே தவிர, நம்ம போய் ஜென்ரலா ஒரு பப்ளிக்கா பேச முடியாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு பாக்குறாங்க. இது பேஷண்ட்டோட நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளுடைய சேலரி பீப்பிளோட அ மத்தவங்கள கூட ஆ வேலை கூட செய்றவங்க. வேலை செய்றவங்களோட மத்த லே அது பீப்பிள் இல்லைங்களா? அது அவங்களோட ஒரு வேற அது ஒரு மாரி ஒரு அனுபவம். மாரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவங்களும் பொறாமப்படுவாங்க இல்லைங்களா? உங்கள பார்த்தெல்லாம்? ஆமாங்க ஃபாதர். உண்மையாவே. அ. ஆ நம்மள ஒருத்தர் தேடும்போது கூப்பிடும்போது, "உன்ன தான் கூப்பிடுறாங்க போங்க" அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு
அப்படின்னா நம்ம செய்யறதுமே அவங்களுக்கு பிடிக்காது ஃபாதர். நீங்க போய் போய் சும்மா சும்மா செய்யாதீங்க. அவங்க அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. எங்ககிட்டயும் அதே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இப்ப அப்படிங்கிற நம்ம மாதிரி. தேவையானது செய்யணும்ல ஃபாதர். அட்லீஸ்ட் அவங்க கூப்பிடுறாங்கன்றத விட நமக்கு தெரியும். அவங்க சும்மா கூப்பிடுறாங்களா, தேவைக்கு கூப்பிடுறாங்களான்னு அடுத்த நேரம் நாங்க அலர்ட் ஆயிடுவோம். ஓகே ஓகே ஓகே. இப்பதான் செஞ்சுட்டு வந்தோம். அது இது செய்ய வேண்டியது குடுத்துட்டோம். என்ன அந்த நேரத்துல என்ன அவங்களுக்கு தேவையோ அத செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி கூப்பிட்டாங்கன்னா, அது கொஞ்சம் அது இது படி டிசைட் பண்ணி தான் போவோம். ம். ஆனா அதுக்குமே இவங்க வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க. மீட்டிங் வந்து இது எடுப்பாங்க. லாஸ்ட் எவ்ரி வீக், எவ்ரி மந்த் வந்து இது என்ன இது எடுப்பாங்க ஃபாதர். அது என்ன சொல்றது? அனாலிசிஸ் ஃபீட்பேக் அனாலிசிஸ் ஃபீட்பேக். பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த ஹவுஸுடைய டிரெக்டர் கிட்டலாம் நியூஸ் போகும் பார்த்தீங்களா? அதுல வந்து நான் போய் 1 மந்த்லயே அந்த லேடி வந்து டெம்பரவரியா தான் நம்மளுக்கு முதல்ல சேர்த்துக்கிட்டாங்க நம்மள. ஓகே. அந்த 1 மந்த்லயே நீங்க வந்து பெர்மனன்ட் ஆயிடுங்க அப்படின்னு அவங்களே போஸ்டிங் அந்த குடுத்தாங்க. அளவுக்கு இது சொன்னாங்க. அப்படின்னா நாம எதுவும் சொல்லல. நம்மளுக்கு தெரிஞ்சத நம்ம செஞ்சோம். அப்போ நினச்சிட்டோம் ஒருவேளை நல்ல ஒரு அந்த ஃபீட்பேக் அனாலிசிஸில் கிடைச்சிருக்கும். அப்போ வந்து நம்மள எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. நம்மளுடைய அந்த எதார்த்தமான இது, அந்த சர்வீஸ் மைண்டு. நம்ம எதையும் எதிர்பார்க்கல. நம்மளுடைய நேச்சரே அதுதான். நம்ம அப்படி தான் வளர்ந்துருக்கோம். அந்த ஒரு கண்ட்ரில இருந்து தான் நம்ம போயிருக்கோம். ம். அந்த மாதிரி. ஆனால் நான் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவுமே ஃபிட் பண்ணியோ அதெல்லாம் எதுவும் செஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. உங்க டியூட்டி செஞ்ச ஒரு ஆமாம். நிறைவு இல்லைங்களா? அந்த மற்ற மக்களோட சொன்னீங்கல்ல, மற்ற ஸ்டாஃப்ஸோட ஒர்க் பண்ண. ஸ்டாஃப்ஸோட செய்யும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து ஜெலசி இருந்துச்சு. என்னடா இப்போ தானே வந்துச்சு, லாங்குவேஜ் கூட தெரியாது. ஆனால் அவங்க லெவலுக்கு நம்ம பேச முடியாது ஃபாதர். என்னதான் நம்ம லேர்ன் பண்ணால் கூட லேர்ன் பண்ணாலும் அந்த ஃபாரின் லாங்குவேஜ். ப்ரொனன்சியேஷன் மாறும். வேர்ட்ஸு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பேசுவோம். இப்போவுமே நாங்கள் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டடீஸ் பண்ணுற அளவுக்கு லாங்குவேஜ் இருக்குதுன்னா அது அது பத்தாது தான். ஆனால் அது வரைக்கும் அது போதும்ன்ற மாதிரி மேனேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம். பண்ணிக்குவோம். ம். ஆனால் அதில் வந்து அவங்க ஒரு சில டைமில் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே அவங்கள பார்த்தாவே நமக்கு பயம் வந்துடும். அப்படி இருப்பாங்க ஒரு சில டைமில். அந்த நம்மளை செய்யவே விடாதுங்க. ஏதாவது ஒன்று தேடிட்டே இருப்பாங்க சொல்கிறதுக்கு. ஏதாவது ஒன்று மறந்துட்டோம், ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகிருந்தா அதை வந்து பெருசாக ஊதி சொல்லுவாங்க. ஏங்க சொல்லிக்க போங்க அப்படின்னு. நாம் அதை பெருசுப்படுத்த மாட்டோம். ஏன்னா அவங்கள மாதிரி நாமளும் நிற்க முடியாது. சரி, அதை உண்மையிலே நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அடுத்த டைமில் அது கரெக்ட் பண்ணிக்குவோம். அது இல்லாமல் அப்படி ஒரு கேட்டகரி இருந்துச்சு. இன்னொரு கேட்டகரி இதிலே வந்து நம்மள வந்து நன்னா இருக்கிறீங்க, நன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோன்ற நினப்பு அவங்களுக்கு இருக்குது ஃபாதர். இந்த லைஃப்பில் இன்னொரு நம்மளுடைய லைஃப் நான் ரிலீஜியஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வேறு ஃபேமிலி மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி தாட். அது கூட அவங்களுக்கு அந்த பேசிக் இது கூட தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. புத்திஸ்ட் அவங்களுமே அங்கே இருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் அந்த ப்ராக்டிக்கல் சாமியை எந்த சாமியுமே வணங்காதவங்களும் இருக்காங்க. நாத்திகவாதிகள். கரெக்ட். அந்த அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க தான் நம்மளை வந்து ஆனால் அவங்களுமே வேலையெல்லாம் அது செய்யக்கூடிய வேலை, எல்லாரும் செய்யக்கூடிய வேலை. எக்ஸ்ட்ரா அவங்க செய்ய போகிறதில்ல. அவங்களுக்கு என்னென்ன அந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த தான் செய்கிறாங்க. இப்படி ஒரு நமக்கு சைடில் இந்த மாதிரி டெம்டேஷன்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுமே கல்யாணம் ஆகாமல் தனியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஃபாதர். லைஃப் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவோடைய லைஃப். எனக்கு அந்த 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 கேர்ள் என் கூட இருந்தவங்க வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே தான். ஆனால் மேரேஜ் இல்லை, தனியாக தான் இருக்குது. அவங்க அம்மாவை பார்த்துக்குது போல. அப்போ அவங்களும் உங்க சொல்லுவாங்க, ஏன் நீ கம்யூனிட்டியில் இருக்கிற அப்படின்னு இல்லைங்களா? அப்படின்னா எதுக்கு உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறீங்க, கஷ்டம் தானே, இங்கேயும் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் வேலை செய்யுங்க இவங்கள. அப்போ நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு வேலை செஞ்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், திரும்பி காலையில் எழுந்திரிச்சு டியூட்டிக்கு வரலாம், உங்களுக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்காது அப்படின்னெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது அப்படின்னு நான் நினச்சிருந்தா நான் கான்வென்ட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். எனக்கு வந்து என்னுடைய இது எய்மு வந்து எனக்கு இந்த ரிலீஜியஸ் லைஃப்பில் மற்றவங்களுக்கு சாமிக்காகன்னு சொல்லுறதை விட மற்றவங்களுடைய தேவைகளை வந்து நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் முடியாதவங்களுக்கு. என்னுடைய இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய மெயின். என்னுடைய இந்த மாதிரி இதெல்லாம் நான் நினச்சிதான் நான் தேவையில்லை, எனக்கு அதுக்கு எனக்கு தேவையானது அதுக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபாதர். அது அங்கே இருக்கிற வரைக்குமே ஒரு 9 இயர்ஸ் வரைக்கும் இருந்தோம். லாஸ்ட் டைம் வரைக்கும் அது ஜஸ்ட் வித்ட்ரா பண்ணதுனால தான் நாங்கள் வெளியில் வந்து இல்லைன்னா கண்டினியூ ஆகிருக்கோம். அது வரைக்குமே கேட்டே இருப்பாங்க, சொல்லுங்க நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், வீடு பார்த்து கொடுக்குறோம்
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் நம்மளாம் சிரிச்சுட்டு வந்துருவோம். காங்கிரிகேஷன் கடவுளை அடைச்சங்காட்டிக்கு தான் காங்கிரிகேஷனில் ஜாயின் பண்ணீங்க. ஆ, அதனால தான் அதுதான் இந்த அங்கே பணியே போயிருக்கோம். கிடைச்சது. எல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு ஆமா. கிருபை அது இல்லைங்களா? அவங்களுடைய லெவலில் அவங்க யோசிக்கிறாங்க ஃபாதர். அதுக்காக அவங்களுடைய இது அவ்வளோதான் அப்படின்னா அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. ஓகே. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாதர். உண்மையாகவே எப்படியெல்லாம் சாமி சோதனை பண்ணுது பாரு நம்மள அப்படிங்கிற மாதிரி. ஓகே சிஸ்டர், தொடர்ந்து பேசுவோம் சிஸ்டர். brother. இதுக்கு அன்புள்ளங்களே, அருள் சகோதரி அவர்கள் நிறைய காரியங்களை பற்றி சொன்னாங்க. குறிப்பாக ஃப்ரான்ஸில் தன்னை வந்து ஒரு சிஸ்டராக காட்டிக்கூடாது அவங்க வேலை செய்கிற இடத்துல. அப்பேற்பட்ட இடத்துல வேலை செஞ்சாங்க. ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸ், அவங்க செய்கிற வேலையினால் கிறிஸ்துவை அறிவிச்சாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய பணி அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணியாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸு எல்லாருமே இவங்களுடைய பணிகளை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே போல் கடவுளுடைய சாட்சியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.